ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் எல்லா வல்ல பரம்பொருளான தெய்வத்திற்கும் என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் எனக்கு எல்லா விதத்திலையும் கைடாக இருக்கிற அனைத்து மனிதநேயமிக்க நண்பர்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்ல நாள் இந்த மாதத்தில் பிறக்குது. அனைவருக்கும் இதயம் கிணைந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் 2024 அடியெடுத்து. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. சரியாக தெரியலன்னு பார்த்துங்க. குரு பகவான் ரிஷபம் ராசியில் செவ்வாயோட கிரகமாக கூட்டணியோடு இருக்கிறார். அதே போல் கடகம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சிம்மம் ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை, நிர்வாக ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். கூட சுக்கிரன் இருக்கிறாரு. கன்னி மனையில் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் இருக்கிறாரு. கும்பம் ராசியில் அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இருந்தாலும் தற்சமயம் நவம்பர் 14 வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அதே போல் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு. அதற்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனக்கு 3ஆம் இடமான ரிஷபம் மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நான் தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் 6 to 7 டைம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் போடுவேன், லைவில் வரோம். உங்களுக்கு கேள்விகளுக்கு ஃப்ரீயாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பதில் அளிச்சிட்ருக்கிறோம். இந்த வாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்க ராசிகளுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசியினுடைய அதிபதி எப்படி இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மகரம் ராசி மற்றும் கும்பம் ராசி அதிபதி அப்படிங்கிற உங்களுடைய ராசியில மகரம் ராசி வந்து 2ஆம் மனையில கும்பம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஓகே, ஆனா அவர் எப்படி அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கு. அதே சமயம் மகர ராசியில சனி வக்ரமாக இருக்க பெற்று பிறந்தவர்கள், நீசமாக இருந்து பிறந்தவர்களுக்குன்னா ஓரளவு ஒரு நிலையான ஒரு தடை ஏற்பட்டாவது ஒரு வருமானம் அப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரும் ஒரு ராசிக்கு திரும்பி வர்றாரு. அதாவது ஜென்ம சனி இப்போதான் வந்து சனியெல்லாம் விலகுதுன்னு சொல்றீங்க. மறுபடியுமா அந்த வக்கரத்தில் இருக்கிறது பின்னாடி வர மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் ஆக்சுவலாக பின்னாடி வரல. சூரியன் அந்த இடத்த போகும்பொழுது பஸ்ஸு நம்ம போய் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம். நம்ம பஸ்ஸு ஸ்பீடாக போகும்போது பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அது ரெட்ரோக்கு பின்னோக்கி போகுது அப்படின்னா சனி. சூரியனால ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. அப்போ சனி பின்னோக்கி வர மாதிரி ஒரு அமைப்புகள், ஒரு இமேஜின், ஒரு கற்பனையாக அதெல்லாம் வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க, இந்த ராசி ஓகே, உங்கள் ராசினால தான் அவர் 50% போயிட்டாரு. மீதி எப்படின்னா குரு பகவான் பார்வை இருக்கு. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, உங்களுடைய சந்திரன் செவ்வாய் வந்து உங்களுடைய வீட்டில் உச்சமாகிறார். அந்த உச்ச செவ்வாயோட கூடிய குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது மகர ராசியில சிறப்பாக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, குரு மங்கள யோகத்தோடு உங்க வீட்டை பார்க்கறாரு. மகரம் ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வேலை செய்ய எவ்வளவோ கஷ்டப்பட்டது, இருக்க வீடு இல்லை, நிலம் இல்லை, அங்கங்க வீட்டை மாற்றி போயிட்டு இருக்கிறோம், எப்பயாவது ஒரு வீடு கட்டணும்னா, கார் வாங்கணும்னா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு மன யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. ஏன்னா நாளுக்கு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது சிறப்பு மட்டுமல்ல, குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. குரு விரையாதிபதி. ஏதாவது விரயம் பண்ணி தான் ஆகணும், ஏதாவது செலவு பண்ணி தான் ஆகணும்
அது நன்மையான செலவாக அமையும், மங்கள செலவாக அமையும். வீடு மங்களம், குரு மங்களம். சரிங்களா? அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு விசேஷம் பண்ணுறது, பெண் மக்களாக ஒரு விசேஷம் பண்ணுறது, விருந்தினருக்கு அழைச்ச ஒரு விருந்து, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடம் தனவரவு பொருள் வரவு சீராக இருக்கும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நினைக்கிறோமோ அந்த மாதிரி இல்லை, வரது மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? தடை ஏற்பட்டாலும் அது இன்கம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஆஸ் யூஷுவல் தான். சரிங்களா? எப்பயும் போலலாம் குடும்பத்தில் ஏட்டிக்கு போட்டியாக மனநலம் அப்படிங்கிறது தொடரும். அதே சமயம் 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் இருப்பது 6ஆம் இடத்துல. இளைய சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. சில வார்த்தைகளில் தேவையில்லாத ஒரு வார்த்தை நம்ம பேசியிருக்கோம், அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க, தம்பி இப்படி சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. ஸோ அந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையில இளைய சகோதரர் கருத்து வேறுபாடு வராமல் நீங்க பார்த்துக்கிறது பெஸ்ட். அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி தனக்கு 3 இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சந்திரன் குருவானவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல மறையிற போயிட்டார். 5ஆம் இடத்துல இருப்பது நல்லது. ஆனால் குரு தனக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒரு இளைய சகோதரர்கள 50-50 சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி சொல்லிட்டாங்க மனசு இருக்கா, அப்புறம் நீங்க போய் கம்யூனிகேஷன் தொடர்பு பேசி பார்க்கும்போது அது சரியாயிடும். அவர்களால் நன்மைகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கு. 5ஆம் இடம் தான் திரிகோணம் இல்லையா? 5ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் நன்மைகளும் செய்யும். அதே போல 5ஆம் இடத்துல இருப்பது குரு பகவான். குருவான் பார்வை 5-9. ஸோ அங்கே இருக்கிறது செவ்வாய், குரு மக்களை யோகம். 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாய், கல்வி, வீடு, தாயோட பூர்வீக புண்ணியத்தில் அந்த தாயின் ஆதரவோடு ஒரு வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, மண்மனை, வண்டி வாகனங்கள், சில கார் கூட வாங்குறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு தாயின் ஆசீர்வாதத்தோடு நடைபெறும். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிட்டாரு. ஆனால் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க தெரிந்த பாருங்க. அவங்க சட்டம் வந்து திட்டாதீங்க. இது பண்ண எப்போ பார்த்து செல்போன் வச்சுக்கிட்டு இருக்கிற, சொல்றது கேட்கறது இல்லை, ஒரு வேலை செஞ்சா செய்யறது இல்லை அப்படிங்கலாம் சொல்லாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க உடல் ஆரோக்கிய விஷயங்களை கேர் எடுத்துங்க. அன்பா பேசுங்க, பண்பா பேசுங்க, பணிவா பேசுங்க. சரிங்களா? அதே சமயம் அன்புக்குரியவர்களும் அப்படிதான். காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியும். சரிங்களா? சில பேருக்கு வந்து அவனுக்கு உறவே வேணாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சற்று கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும். ஓகே, 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. சரிங்களா? உங்களுடைய மனைவி கணவனாக இருந்த மனைவியாக கணவன் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 6னா கடன், 7 வாழ்க்கை துணை. சரிங்களா? அந்த 6 வந்து 7க்கு மேலே வருது. சரிங்களா? 7ஆம் அதிபதி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்காக ஒரு சில கடன் வாங்குற அமைப்பு, அல்லது கடன் வாங்கி அவருடைய கடனை நீங்க அடைக்கின்ற அமைப்பு, அவருக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, புதுசாக இருந்தாலும் ரொம்ப நாளாக வேலைக்கு போகிற வீட்டில் தான் பழைய வேலை மறுபடியும் கிடைக்கிற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தொடரும். சரிங்களா? அதே சமயம் அவங்க ஏதாவது நோய் கோளாறுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்லாம் இருந்தால் நல்ல ஒரு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. அதே சமயம் 8ஆம் இடத்துல அப்படிங்கிற சூரியன் அந்த விதிப்பரமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற லெவலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமா கொஞ்சம் அரசாங்க வெளியில் போனால் ஹெல்மெட்டை போட்டுங்க, காரில் போனால் சீட்டு பெல்ட்டை போட்டுங்க. கவர்மெண்ட்டு, அரசாங்கங்களினால இது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸும் இருக்கு. சரிங்களா? அதனால இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி அங்கே இருக்கிறதுனால ஓரளவு உங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயம் இழந்த ஏற்கனவே இன்சூரன்ஸ் ரொம்ப நாளாக அமௌண்ட் பெண்டிங் இருக்கு, அது நம்ம கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு 9ஆம் இடத்து அதிபதி மேலே ஒரு குரு பாலம் இருந்து அந்த இடத்துல இருக்குன்னா 7ஆம் இடத்துல இருக்க தந்தைக்கும் உங்களுக்கு உள்ள உறவு முறைகள் அப்படிங்கிறது தொடர்பு. தந்தை வழி வர்க்கம் அவங்க உறவு முறைகளில் இருந்த சில நன்மைகள் அவங்களால நீங்கள் உங்களுக்கு உங்களால் அவர்களுக்கும் அப்படின்னு பரஸ்பர நன்மைகள் அப்படின்னா இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை சில தடுத்தாலும் அந்த தடுத்தவங்க யாரும் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இருந்தாலும் குழுப்பாவில் இருக்கிறதுனால அதை மட்டும் செஞ்சுட்டு மேலே வர போறீங்க அப்படின்னு சொல்றோம். அதே சமயம் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ 10ல் வந்து செல்வ, 10னா தொழில், வேலை, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு, அதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல புகழ், கௌரவம் தான். நீங்க அந்த இன்னார் இடத்துல இருக்கிறாங்க, உங்களுடைய புகழ் பலமும், உங்களுடைய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில நல்ல விளைவுகள், நல்ல கூட்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு இத்தனால மாடு உடைக்கிறேன், ஆனால் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது 5ஆம் இடம் உங்களுக்கு. 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல, அதாவது 10க்கு அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறதுலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அதே சமயம் உங்களுக்கு 11ஆம் இடத்த விருதி எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 தனக்கு 7ஆகவும் ராசிக்கு 5ஆகவும் இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ தனக்கு 7ஆகவும் ராசிக்கு 5ஆகவும் இருக்கிறதுனால 7, 5 அப்படிங்கிறது ஒரு கேந்திரம் ஒரு பிரியம் அப்படிங்கிறது சூப்பர். சரிங்களா? அதனால வரவேண்டிய காலங்கள் எல்லாமே வரும், நன்மைகள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில், ஒரு முதலீடு பண்ணுற விதத்தில் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். செவ்வாய் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி திடீர் திருமண யோகம் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கணிக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இதெல்லாமே நடக்கும். அதே சமயம் 12ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? அதான் உங்கள் மகன் அல்லது மகள் படிப்புக்காக வெளியூர் செல்வது, வெளியூர் செஞ்சுட்டாங்க வேலைக்காக வெளியூர் செல்வது அப்படின்னா அது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றங்கள் வருவது அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் வந்தாலும் உன்னை கொடுத்து உன்னை பெறுகிறோம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த இடம் காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பழக்கம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கொள்கை நிறைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஜாதகம் பார்க்கணும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டா